சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஜூலை மாதம் மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, 2ஆம் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. 2ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்கு. முதல் 10 நாட்களுக்கு பொருளாதார ரீதியான சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் மகரம், முதல் 10 நாட்களுக்கு. அதன் பின்பு குருவினுடைய பார்வை நல்லபடியாகவே இருக்கிறதும், குரு அஸ்தமன கதியை மாறி அஸ்தமனம் இல்லாமல் நல்ல ஒரு சுப பார்வை 2ஆம் பாவத்துக்கு கிடைக்கிறதும், அங்கே ராகு என்னதான் 2ஆம் பாவத்தில் ராகு இருந்தாலும் இந்த ராகுவினுடைய பாதிப்பை நீக்கும் மனமாக குருவினுடைய பார்வை இருக்கிறதும், செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி அவர் இல்லையா, ஸோ அவருடைய பார்வை இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு சூழலை தான் சொல்லுது. ஸோ அப்போது பொருளாதார ரீதியான விஷயங்கள் பெருசாக உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லலாம். குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறத சொல்லலாம். முதல் 10 நாட்களுக்கு மட்டும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் பற்றாக்குறை அப்படிங்கிறதுனால, காசு பணம் பற்றாக்குறையினால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக சுயதொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுயதொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே 10ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல பலமாக இருக்கார். 10ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிது. இப்போது இது ரெண்டுமே ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் தான். சுயதொழிலில் நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய தொழிலை வளர்ச்சி கொண்டு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் இந்த காலகட்டம் நீங்கள் செய்யலாம். அத்தனையுமே செய்யலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு அமைப்பாக இருக்குது. என்ன பிளான் பண்ணுறீங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரியாமல் கொஞ்சம் பதற்றிட்டு இருந்த காலமெல்லாம் இருந்தது. இப்போது அந்த பதற்றதெல்லாம் இருக்காது. தெளிவாக என்னென்ன விஷயங்களை இப்படி செய்யும்போது எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக முழு மனசோட பிளான் பண்ணி செய்வீங்க. அது கண்டிப்பாக பர்ஃபெக்டான ரிசல்ட்டை அது உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு நம்மள ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழில் அமைப்புகள் இந்த மாதம் காட்டுது. அதே நேரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யும்போது, இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த வழிபாடை செய்யும்போது கண்டிப்பாக இதற்கு முன்பு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்குண்டான ஒரு அற்புதமான வழி கிடைக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களை கடன் இருந்தது, கடன் அடைக்க முடியல, தொழிலில் ஒம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தது, தொழில் எதிர்ப்புகள் இருந்தது, மற்றவங்க நம்மளை முடக்கணும்னு பார்க்குறாங்க, நம்மளுக்கு அந்த ஏவல் பில்லி சுனி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது மந்திரிச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு வாடிக்கையாளர் இன்னைக்கு வரமாட்டேது, பிடிக்க மாட்டேது, இந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதம் முழுக்க பண்ணுங்கள். 26ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. 26ஆம் தேதி வரைக்கும் மாதம் முழுக்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வரும்போது தொழில் சார்ந்த அத்துணை பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக மாறும். பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கும், எண்ணியது ஈடேறும், திட்டங்கள் ஜெயமாகும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 8ஆம் அதிபதி 6ல் போய் அமர்றாரு. கூடவே 12ஆம் அதிபதி 6ல். இப்போ வேலையில் புதுசாக ஏதாவது மாற்றங்களை செய்யணும், பிடிக்கணும், இடமாற்றம் செய்யணும், வேலையில் ஒரு பதவி மாற்றம் கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு எதுனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? அதை அக்செப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் அப்படிங்கிறது சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆஸ் இட் இஸ் வேலையில் எப்படி இருக்கீங்களோ அதே போல் இந்த மாதமும் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறது நல்லது. புது மாற்றங்களை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. கூடவே வயது மூத்த நபர்கள், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளிகள், இவங்க எல்லாமே நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. நம்மளுக்கு எதிர்ப்பாக சில காரியங்களை அவங்க செய்ய காத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த நான் சொன்ன மேற்கண்ட நபர்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஒட்டுதல் இல்லாமல் கொஞ்சம் பாலிஷ்டாக அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஒர்க்லோடு என்னதான் அதிகமானாலும் எதிரிகளை எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காட்டுது. இப்போ எதிர்ப்புகளை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளை கூட இந்த காலகட்டம் ஜெயிச்சிடுவோம். ஸோ அப்போ எதிரிகள் நம்மளை கண்டு பயந்துக்கிற அளவுக்கு சில திறமையான சில செயல்பாடுகள் இந்த மாதம் நம்மகிட்ட இருந்து வெளிப்பட போகுது அப்படிங்கிறதுல என்ன மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. எதிர்ப்புகளோட, எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையோட, போட்டி பந்தயம் வந்துட்டால் மகர ராசி இந்த காலகட்டம் உறுதியாக ஜெயிக்கும்.
அதில் நோ டவுட் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரி, ஓகே. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல மறையிறாரு கேது கூட. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த காலகட்டம் வாகனத்தில் விபத்துக்கள் நடக்கிறதுக்கோ, இல்லை பெண்களாக இருக்கும்போது காய்கறி வெட்டும் போதோ, சிலிண்டர் ஓப்பன் பண்ணும்போதோ, இல்லை ஒரு ஆயுதங்களை பயன்படுத்தும் போதோ, மிக்சி, கிரைண்டர், இப்படி எதுனாலும் சரி, எலக்ட்ரிக்கல் எதுனாலும் சரி, அதில் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை கவனமாக இருக்கணும். ஈர கையோட சுவிட்சில் கை வைக்கிறது, அதனால் கரண்ட் ஷாக் அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சின்ன விஷயங்கள் நடக்கும். இது நடக்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்தது, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே பல்பு பீஸ் போகிறதோ, வேறு பல்பு மாற்றுறதோ, வீட்டில் அந்த பேட்டரி இருக்கு இல்லையா, ஸோ அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது. அந்த ரிமோட் பேட்டரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ அப்படி இருந்ததுன்னா வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ மேஜராக நம்மளுக்கு நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதன்படி நம்ம நடந்துக்கும் போது நம்ம மேஜர் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை சேஃப்கார்டு நம்ம பண்ணிக்கலாம். சரியா? இப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. முக்கியமாக ஜீரணம், பெண்களுக்கு அந்த பீரியடின் பிரச்சனை, அந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான தொந்தரவுகளை கொஞ்சம் காட்டுது இது. அதே நேரத்தில் வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த கணுக்கால் வலி, ஏங்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே பெயின் அதிகமாகிறத காட்டுது. கொஞ்சம் கவனம் வேணும். ஓகே. கணவன் மனைவி உறவுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா 9ஆம் அதிபதி 7ல் இருக்கார் அப்படிங்கிறதும் 7ஆம் இடத்திற்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுது. முக்கியமாக 18ஆம் தேதிக்கு மேலே 16ஆம் தேதிக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் எல்லாம் அதிகமாகவே வரும். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தார் அவர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பணத்தையும் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. ஸோ அதை தவிர்க்க முடியாத அமைப்பாக இருக்கிறதுனால அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் அவங்களுடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம டென்ஷன் ஆகும், அது இதுன்னு பேசுவோம், சண்டை சச்சரவுகள் வரும். சில நேரங்களில் நீ என்ன தப்போ என்ன பார்த்துக்கிறது, நான் என்ன உன்னை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னே நம்ம தனியாகவே பிரிஞ்சு இருக்கலாம். நான் என் வீட்டுக்கு போகிறேன், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று பெற்றவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறதாகட்டும், இல்லைன்னா அங்கேயே இருந்துட்டு இப்போ நம்மளுடைய எதிர்ப்புகளை காட்டிகிட்டே இருக்கிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க காத்திருக்கு. ஓரளவு கோபத்தை குறைக்கிறதுக்கு வழி என்னமோ அதை பாருங்கள். 16ஆம் தேதிக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் துணைகிட்ட தேவையில்லாத தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை வைக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு சங்கடங்களை கொடுக்குது, பிரிவினைகளையும் கொடுத்துருது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அதில் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஓகே. ஏன்னா 8ஆம் அதிபதியான சூரியன் அங்கே வந்துடுறாரு. ஸோ அப்போ ஈகோ கிளாஷ் ஆகும், பார்த்துக்க வேண்டியது. ஓகே. படிப்பு எப்படி இருக்குது? 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் கேது கூட 2ஆம் இடத்துல ராகு. இப்போ ராகு கேது தொடர்பு பெற்று இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் நடக்க இருக்கிறதுனால படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறையும். நீங்கள் என்ன வயதாக இருந்தாலும் சரி படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறையிறது. விளையாட்டுலேயும் கான்சன்ட்ரேஷன் குறையும், படிப்புலேயும் குறையும். எதுவுமே செய்யாமல் தண்டமாக காலங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. இப்போ குழந்தைகளுக்கு அதிகமாக மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அலோவ் பண்ணாமல் ஸோ அவங்கள பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் பெரியவங்க அன்வான்டான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். படிப்பில், தொழிலில், வேலையில் எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். பழக்க வழக்கங்களை நம்ம கொஞ்சம் சீர்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. பழக்க வழக்கங்களை சீர்படுத்திக்கங்க. நேர் வழியில் போகிறதுக்கு என்ன வழியோ அப்படின்னு பாருங்கள். இந்த காலகட்டம் தான் ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கு, அது இதுன்ட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் நம்மளுக்குள்ளே வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சரியாக இருந்துக்குங்க. ஓகே. கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டோம். படிப்பு, வயதானவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்துட்டா வயதானவர்களுக்கும் சரி, வயது குறைந்தவர்களுக்கும் சரி 4 கூடியவர் கேது கூட இருக்கார் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே அக்கறை வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டுது. வயது முதிர்ந்தவர்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோயை அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்குங்க. உணவு கட்டுப்பாடு அவசியம். வாக்கிங் போகிறது, வர்றது, பிடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக அக்கறை தர வேண்டிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகே. இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா
இல்லத்தரசிகள் ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியான சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். நம்மளுடைய முயற்சிகளை, நம்மளுடைய விஷயங்களை அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம், என்ன ஏது, எப்படியெல்லாம் போனால் அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்மளுடைய துணை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய விருப்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இங்கே சப்போர்ட்டும் பண்ண மாட்டேது, எகென்ஸ்டாகவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். சப்போர்ட்டும் இல்லை, ஆனால் எகென்ஸ்டாக இல்லை அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். நீங்கள் உங்களுடைய வேலையை, உங்களுடைய திங்கிங்லேயே உங்களுடைய இந்த மாதத்தை கொண்டு போகிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. மற்றவர்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்லுது. முக்கியமாக அந்த சமையல் செய்யும்போது, இந்த காய்கறி வெட்டும்போது, கரண்ட்டு பொருட்களை பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. கொஞ்சம் பெண்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ரத்தம் சம்மந்தமாக, அந்த பீரியடு சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ அந்த செவ்வாய் கேது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, செவ்வாய் கேது அட்டமஸ்தானத்தில் இருக்காங்க. 4ஆம் அதிபதி அட்டமத்தில் இருக்கிறது வாகன விபத்துக்கள் வரக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். 11ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது கேது கூட சேர்றதுனால மூத்த சகோதரத்தின் மூலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ மூத்த சகோதரம் இருக்கிறாங்க, சொத்து பிரச்சனை ஆல்ரெடி வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ அது சொந்தமான ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் போகுது அப்படின்னா இந்த மாதம் அதை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதம் அதை வந்து இனிஷியேட் பண்ணி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இருதயம் சார்ந்தவையும் அந்த மூச்சு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, மூச்சு பிரச்சனைனா பல்மனரி ப்ராப்ளம் சொல்லுவாங்க, நுரையீரல் சொந்தமாக. ஸோ அந்த தொந்தரவுகள் கொஞ்சம் வந்து போகிறதுக்கு சொல்லுது. இப்போ ப்ரீத்திங் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ரொம்ப ஹில் ஸ்டேஷனு, ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, ஸோ அது நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், நிறைய நெகட்டிவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க. பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மாறும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.